ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க், மாதுளப்பழம் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாதுளப்பழம், சப்ஜா, பாதாம் பிசினி, பால், நாட்டு சர்க்கரை. முதல்ல மாதுளப்பழம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ மாதுளப்பழம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நார்மல் சர்க்கரை போடுறத விட நான் நாட்டு சர்க்கரை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எதுக்குன்னா நார்மல் சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நாட்டு சர்க்கரை நம்ம போடுறோம். ஸோ முதல்ல கொஞ்சமாக பால் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு அடிச்சிடலாம். இதை இப்போ இதை அடிச்சிட்டோம். மிக்சியில் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் இந்த மாதுளம்பழம் பண்ணும்போது இது நம்மளுக்கு பிளட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் அந்த 3 மணிக்கு சாயங்காலம்னும் போது 3 மணிக்கு அப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இது டைஜஷனுக்கு நல்லதாக இருக்கும். இது ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பால் கூட வேண்டான்னா நீங்கள் பால் யூஸ் பண்ண தேவையில்லை. தேங்காய் பால் எடுத்து இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட கொஞ்சமாக பாதாம் பிசினி, கொஞ்சமாக சப்ஜா ஊற வச்சுருக்கோம். ஸோ அது 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஜூஸ். நீங்கள் வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம். ஆர்டினரியாக நீங்கள் சாப்பிட்றத விட இந்த மாதிரி பாதாம் பிஸ்னி, சப்ஜா, அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை. ஸோ இந்த பேஸில் நீங்கள் மாதுளம்பழம் இல்லைனாலும் ஸோ இப்போ நல்லா இந்த பாதாம் பிஸ்னி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஸோ இதே ஜூஸ் இப்போ நான் மாதுளப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாதுளப்பழம் இல்லைனாலும் நீங்கள் சப்போட்டா போடலாம், கொய்யா போடலாம். கொய்யாலேயே உங்களுக்கு சிகப்பு கொய்யா கிடைக்கும். அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளாஸில் அதை போடலாம். ஸோ கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ மாதுளப்பழம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள். மாதுளப்பழம் பதில் கொய்யா இல்லை சப்போட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான மாதுளப்பழம் சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.